Chapter 10, page number 10.8, Audit of Banks. ஓகேவா, இது நம்ம ஆல்ரெடி வந்து பேஜ் நம்பர் வந்து 10.8 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து பார்க்க வேண்டியது அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அக்கௌண்ட் சிஸ்டம் இன் பேங்க்ஸ். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லிப்பான்னு நினைக்கிறேன். ஃப்ரம் தி டைம் தட் கஸ்டமர் From the time that customer has physically to visit and deal with banks, there is a sea change in banking as a use of technology, and a continued evolution has enabled the banks to reach their customers and providing them to convenience and comfort at any time, anywhere banking by letting them access the information. சரி, ஓகே, ஜென்ரலாக சொல்ல போனோம்னா இந்த ஃபர்ஸ்ட் பேரா இருக்குல்ல, இது ஃபுல்லாக என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் இந்த பாஸ்ட் வந்து பார்த்தோன்னா பேங்கிங் செக்டர்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு, ப்ரெசென்ட்ல வந்து வேற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் எதுக்கு பேங்க் போகிற மாதிரி இருந்துச்சு, இப்போ வந்து பேங்கிங்கே போக தேவையில்ல, நம்ம எங்கே இருந்தாலும் எனி டைம் எனி வேறுன்ற மாதிரி லொக்கேஷன் பேசிஸ் இல்லாமல் நம்ம எந்த வேறு பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி வந்து டெவலப் ஆயிடுச்சு, சர்வீஸும் வந்து ஸ்பீடாக கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் சொல்கிறாங்க. செகண்ட்ல பார்த்தோம்னா, இந்த கம்ப்யூட்டரைஸ்ட் என்விரான்மெண்ட் it is imperative that auditor is familiar with and satisfied that all the norms and parameters as per the latest applicable RBI guidelines are incorporated and built into the system that generate information data having a bearing on the classification, provisions and income recognition. The auditor should not go by the assumption that system generated information is correct and can be relied upon without evidence that demonstrates that the system driven information is based on the required parameters. He should use professional skepticism and prudence wherever he feels. So in the second part என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, since வந்து எல்லாமே வந்து சிஸ்டம் ஜென்ரேட் இன்ஃபர்மேஷனாக இருக்கனால எல்லாமே வந்து கரெக்ட்னு சொல்லிட்டு பிளைண்டாக நம்பக்கூடாது. அந்த சிஸ்டம் ஜென்ரேட் இன்ஃபர்மேஷன்னா எந்த பேசிஸில் வந்து சிஸ்டம் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்குன்றதை பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேங்க்குக்கு வந்து ஊறுபட்ட ரெகுலேஷன் நார்ம்ஸ் வந்து அப்ளிகபிளா. எக்ஸாம்பிளுக்கு பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட், கம்பெனிஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆக்ட்ஸ் வந்து அப்ளிகபிள். அது ஒவ்வொரு ஆக்ட்லையுமே வந்து ஒரு ரூல்ஸ் போட்டிருப்போம். அந்த எல்லா ரூல்ஸையும் பேஸ் பண்ணி தான் வந்து அந்த இடத்துல வந்து அவங்க கிளாஸிஃபை பண்ணுற எல்லாமே வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்போம். அதே மாதிரி இன்கம் வந்து பர்ஃபார்மிங்கா நான் பர்ஃபார்மிங்காமா, இப்போ ரெகக்னைஸ் பண்ணுமா அப்புறமே ரெகக்னைஸ் பண்ணுமா, இது எல்லாமே வந்து அக்கௌண்டிங் கான்செப்ட் படி சொல்லியிருப்பாங்க. அந்த எல்லா கான்செப்ட்டுமே வந்து அந்த சிஸ்டம்ல வந்து இன்பில்ட்டா இருக்கான்றது ஆடிட்டர் வந்து வெரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக தப்பான்னு தெரியுமே தவிர ஜென்ரலா சிஸ்டம் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்ட்னு சொல்லிட்டு பிளைண்டா வந்து நம்பக்கூடாது. எல்லா அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ்ல இருந்து எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரா அதுல வந்து இன்பில்ட்டா இருக்கான்றதை செக் பண்ணணும். அதான் ஆடிட்டரோட ஃபர்ஸ்ட் டியூட்டின்ற மாதிரி இதில் சொல்றாங்க. That something manually needs to be performed to check the authenticity and consistency of the information obtained from the system and document the result of such activities performed. So like இதுக்கப்புறம் வந்து லைக் அது எல்லாமே கரெக்டா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றதுக்கு இவர் மேபி மேனுவலா வேற வச்சு டெஸ்ட் செக்லாம் பண்ணி பார்த்து சிஸ்டமுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்ட் தானா அப்படின்றத பண்ண முடியும். ஜென்ரலா வந்து ஒரு சில கம்பெனிஸ்ல பண்ணுவோம், அர்த்தமெட்டிக் அக்யூரேசிக்காக கால்குலேஷன் இருக்கும்ல, சிஸ்டம் கொடுத்தா கரெக்ட்னு சொல்லிட்டு கொடுப்போமா. ஆனா சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 10 1 இருக்குன்னா ஆட் பண்ணா 10 வரணும். ஆனா அவங்க கொடுத்த டேட்டால பார்த்தோன்னா 10 1 ஆட் பண்ணா சிஸ்டமே வந்து 9 9 8 அப்படின்ற மாதிரி கொடுக்கும். அப்படி கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா, ஜென்ரலா சிஸ்டம் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான், ஆனா அங்க ஏதோ ஃபார்முலா வந்து மிஸ்டேக்கா இருக்கு. ஸோ லைக் அதை பேஸ் பண்ணி ஆடிட்டர் நம்ப முடியாதுல்ல. ஸோ அது எல்லாமே வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் பார்த்துக்கணுன்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பேங்க் ஆடிட் அப்ரோச். ஸோ ஜென்ரலா வந்து பேங்க் வந்து எப்படி ஆடிட் அப்ரோச் இருக்கு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா என்ன பண்றாங்கன்னா, டிராயிங் அண்ட் ஆடிட் பிளான். ஆடிட் பிளான் ஷுட் பி drawn up based on the nature and level of operations, nature of adverse futures, அதுக்கப்புறம் level of complaints based on previous reports, and audit risk based on inadequacy in breach of internal control and the familiarization exercise carried out. ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி பார்த்து தான் அவங்க எந்த மாதிரி நேச்சுரல் டீல் பண்ணிருக்காங்க, எவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க, வேற ஏதாச்சும் டிஃப்ரெண்டான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கா, அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் லைக் ப்ரீவியஸ் என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் ஃபெயில் பண்ணிருக்காங்க அதை கரெக்டாக பார்த்துருக்காங்கன்ற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து வேற ஏதாச்சும் ரிஸ்க் இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஆடிட் பிளான் வந்து மேக் பண்ணுறது. ஜென்ரல் பிளான் மேக் பண்ணுறதுனால இதெல்லாம் பார்த்தோம், சாப்டர் 2ல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். பிளான் மேக் பண்ணுறப்ப எல்லா கால்குலேஷனும் எடுத்து பார்ப்போம், அதே மாதிரி இங்கே பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து control environment at the bank. The bank should have appropriate control to mitigate its risk, including effective segregation of duties, particularly between front and back office, accurate measurement, reporting of positions, verification, approval of transactions, reconciliation of positions and results, setting up limits, reporting and approval of exceptions, physical security and contingency planning. The following are certain common questions paper test which can be kept in mind while undertaking performing control activities. So again என்ன சொல்றேன்னா, கண்ட்ரோல் பேங்க்ல இருக்க கண்ட்ரோல் என்விரான்மெண்ட் பத்தி சொல்றாங்க. ஜென்ரலா பேங்கோட பிரான்ச் ஆஃபீஸ் வந்து என்ன ஆஃபீஸ், சேல்ஸ் பண்றதுக்கான ஒரு ஆஃபீஸ். ஆனா மெயின் ஒர்க் நடக்குது எல்லாமே வந்து பேக் எண்ட்ல தான் நடக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தான் மெயின்ல பின்னாடி நடக்கும். ஸோ ஜென்ரலா பாக்குறப்ப கேஷியர் இருக்காரு, அதே மாதிரி செக் கலெக்ஷன் பண்ற பர்சன் இருக்காங்க, செக் அப்ரூவ் பண்ற பர்சன் இருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த இடத்துல வந்து ஃப்ராட் பண்ண முடியும். ஒரு வேலிடே இல்ல செக்குக்கு அவங்க நினைச்சா கேஷ் வந்து இஷ்யூ பண்ண முடியும். ஆனா அவங்க எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இவங்க பண்றது வேலையா அப்படி இப்ப கேஷியர் வந்து அமௌண்ட் கொடுக்குறாருன்னா அதுக்கு முன்னாடியே வந்து
செக் டெபாசிட் பண்ற பர்சனும் செக் பண்ணிருப்பாங்க, செக் வந்து பேலன்ஸ் செக் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி அந்த பேங்க்ல வந்து பணம் இருக்கா அப்படின்றத இன்னொரு பர்சன் பார்த்து கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி கேஷியர் வந்து அமௌண்ட் எடுத்து கொடுப்பாரு. ஸோ இது சிங்கிள் பர்சன் டாஸ்க் கிடையாது, ஏன்னா சிங்கிள் பர்சன் பண்ணா மிஸ்டேக் ஆயிடலாம். அதே மாதிரி 2-3 பேர் சேர்ந்து பண்ணாலும் ஃப்ராட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அங்க இருக்க கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாமே கரெக்டா இருக்கா, அங்க இருக்க எல்லா எம்ப்ளாயிஸும் வந்து ஃப்ராட் பண்ணாம கரெக்டா ஒர்க் பண்றாங்களான்ற மாதிரி செக் பண்ணுவாங்க. லைக் பிளைண்டா நம்ப மாட்டாங்க, எம்ப்ளாயிஸ் தானே கொடுக்குறாங்கன்னு நம்ப மாட்டாங்க. அவங்க பண்றது எல்லாத்துக்குமே வந்து திருப்பி கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. ஸோ அப்படின்னா தான் அந்த பிசினஸ் வந்து கரெக்டாக நடக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து கரெக்டான்ற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ ஜென்ரலாக பேங்க்ல இருக்க கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாமே ஓகேவா இருக்கான்றது செக் பண்ணும். இங்க வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, யார் வந்து அந்த பர்ஃபார்ம் பண்றா, does the above person have the requisite knowledge and authority to perform the control. யார் வந்து லைக் அந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து கஸ்டமர் செக் கொடுக்குறாரு, செக்ல வந்து ஒரு 10 lakhs வந்து வித்ட்ரா பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. அதை அப்ரூவ் பண்ற பர்சனுக்கு வந்து ஆக்சுவலா அதை அப்ரூவ் பண்ற பர்சன் யாரு, அந்த பர்சனுக்கு வந்து அந்த அக்கௌண்ட்ல வந்து 10 lakhs ஃபர்ஸ்ட் இருக்கா அப்படின்றத செக் பண்ண தெரியுதா அப்படின்ற அளவுக்கு நாலேஜ் இருக்கணும்ல. சும்மா யாரும் இப்ப அங்க ஒர்க் பண்ற வாட்ச்மேன் போய் அப்ரூவ் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு அப்ரூவ்ட் அத்தாரிட்டி பர்சன் இருப்பாங்க, அவங்க தான் அப்ரூவ் பண்ணும். அதான் வந்து இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்றாங்க யாருன்ற மாதிரி, வெதர் அவங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் இருக்கா. செகண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, வாட் எவிடன்ஸ் அவைலபிள் டு டெமான்ஸ்ட்ரேட் ப்ரூவ் தட் கண்ட்ரோல் இஸ் பர்ஃபார்ம். ஸோ வந்து அவர் சொல்றாரு, இந்த அக்கௌண்ட் நான் செக் பண்ணி பார்த்தேன், செக் நம்பர் மேட்ச் ஆச்சு, டேட் மேட்ச் ஆச்சு, சைன் மேட்ச் ஆச்சு, ஸோ அதனால வந்து நான் வந்து இந்த செக்கு வந்து கேஷ் வந்து வித்ட்ரா பண்ணி கொடுத்தேன். அதான் வந்து எவிடன்ஸ். இது எல்லாமே அவர்கிட்ட எவிடன்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு. ஒருவேளை சைனே மேட்ச் ஆகல, நீ எப்படி கேஷ் எடுத்து கொடுத்த, அதே ஃப்ராட் செக்னா இவர் தானே மாட்டுவாரு. ஸோ அதான் அதுக்கு என்ன எவிடன்ஸ், லைக் அவங்க கேஷ் வந்து வெளியே கொடுக்குறாங்கன்னா அதுக்கு என்ன எவிடன்ஸ் இந்த செகண்ட் பாயிண்ட்ல சொல்றாங்க. தேர்ட் வந்து when and with what frequency is the control performed, is a frequency enough to prevent, detect and correct risk of material misstatement. ஸோ ஜென்ரலாக வந்து அந்த கண்ட்ரோல்லாம் வந்து எப்போ பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, எந்த டைம் லிமிட்ல பண்ணுறாங்க. லைக் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில கண்ட்ரோல் வந்து டெய்லி பண்ணுற மாதிரி இருக்கும், செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில கண்ட்ரோல் வந்து மந்த்லி ஒன்ஸ் பண்ணாலே போதும். அப்போ ஃப்ரீக்வன்சின்றது மாறுதா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கோல்டு வந்து செக் பண்ணுறாங்கன்னா டெய்லியுமே பேங்க் லாக்கில் இருக்க கோல்டு செக் பண்ண மாட்டாங்க, ஆனால் மந்த்லி ஒன் இன்ஸ்பெக்ஷன் வந்து கோல்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி வந்து மாறும். அதே கேஷ் பேலன்ஸ் டெய்லியுமே வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த மேட்டர் ஓகேவா. அதுக்கப்புறம் வேர் இஸ் தி evidence of performance of the control retained, for how long is the evidence retained, and is the evidence accessible available for audit. So like அப்படி அவங்க மேல ஒரு எவிடன்ஸ் பேசிஸ்ல வந்து அவங்க பர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. அந்த எவிடன்ஸை வந்து அவங்க எத்தனை நாள் வச்சிருப்பாங்க, எங்க வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த எவிடன்ஸ் வந்து ஆடிட்டருக்கு கிடைக்குமா பாக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் why is the control being performed, அதுக்கப்புறம் what type of errors are prevented or detected through the பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி கண்ட்ரோல். அந்த கண்ட்ரோல் பர்ஃபார்ம் பண்ணதுக்கான ரீசன் என்ன, அந்த கண்ட்ரோல் பர்ஃபார்ம் பண்ணதுனால எந்த எரரை வந்து அவங்க ப்ரிவென்ட் பண்ணிருக்காங்க, எந்த எரர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் how is the control performed, what are the control activities, can these activities be bypassed, can the bypass if any be detected, how are exceptions, deviation resolved or identification, what is the time frame for resolving the exceptions or deviations. ஜென்ரலா வந்து அந்த கண்ட்ரோல் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க, என்னென்ன கண்ட்ரோல் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கு, ஒருவேளை அந்த கண்ட்ரோல் ஆக்டிவிட்டியை தாண்டி அங்க இருக்க மெம்பர்ஸ் வந்து ஃப்ராட் பண்ண முடியுமா, ஒருவேளை ஃப்ராட் பண்ணானா அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும், அது எல்லாமே இவங்க பிளான் பண்ணி செக் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா என்கேஜ்மெண்ட் டீம் டிஸ்கஷன். ஆல் பர்சனல் பர்ஃபார்மிங் அண்ட் என்கேஜ்மெண்ட் இன்க்ளூடிங் எனி எக்ஸ்பர்ட்ஸ் contracted by the firm in connection with the engagement or known as engagement team. உங்களுக்கே தெரியும். The engagement team should hold discussion to gain better understanding of the bank and its environment, including internal control, and also assess the potential of material misstatement of the financial statement. All these discussions should be appropriately documented for future reference. The discussion between the members of the engagement team and the audit engagement partner should be done on the accessibility of the bank branch financial statement to material misstatement. The discussion or already done at the planning stage of an audit. ஆக்சுவலி இந்த பாயிண்ட் வந்து ரிப்பீட்டட் பாயிண்ட் தான், நம்ம சாப்டர்லயே பார்த்துப்போம். என்கேஜ்மெண்ட் டீமோட டிஸ்கஷன். இப்போ வந்து லைக் ஒரு கம்பெனி ஆடிட் பண்ண போறாங்கன்னா அந்த கம்பெனியை பத்தி ஆடிட்டர்ஸும் அந்த டீம் மெம்பர்ஸும் டிஸ்கஸ் பண்ணி முடிப்பாங்க. அதே மாதிரி பேங்க் ஆடிட் பண்ண போறாங்கன்னா அந்த பேங்கை பத்தி ஆடிட்டர்ஸும் அந்த டீம் மெம்பர்ஸும் டிஸ்கஸ் பண்ணி எந்த மாதிரி பேங்க் ஆடிட் பண்ண போறோம், அவங்க வால்யூம் என்ன மாதிரி இருக்கு, பப்ளிக்கா இல்லை பிரைவேட்டா, அதுக்கப்புறம் அவங்க லாஸ்ட் டைம் என்ன டிஃபிகல்டிஸ் ஃபேஸ் பண்ணாங்கன்ற மாதிரி மொத்தமும் அவங்க ஆடிட் பண்ணி லைக் செக் பண்ணுவாங்க, டிஸ்கஷன்லாம் முடிப்பாங்க. அந்த பேசிஸ்ல இந்த வருஷத்தோட ஆடிட்டை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் டீம் டிஸ்கஷன் ஆல்ரெடி இன்க்ளூட்ஸ் டிஸ்கஷன் ஆஃப் தி ஜென்ரலா அவங்க என்னென்ன பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணுவாங்க பார்த்தோம்னா, எரர்ஸ் தட் மே பி மோர் லைக்லி டு அக்கர், எந்த எரர்லாம் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா அக்கர் ஆகிட்டு இருக்கு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த எரர்ஸ்லாம் வந்து போன வருஷம் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெத்தட் பை விச் ஃப்ராட் மைட் பி பெர்பெட்ரேட்டட் பை பேங்க் பர்சனல் அதர் வித்தின் பர்டிகுலர் அக்கௌண்ட் பேலன்ஸ். லாஸ்ட் டைம் வந்து லைக் ஏதாச்சும் வந்து ஃப்ராட் வந்து அங்கே இருக்க பீப்புள் வந்து பண்ணியிருக்காங்களா. அதுக்கப்புறம் வந்து ஆடிட் ரெஸ்பான்ஸ் டு என்கேஜ்மெண்ட் ரிஸ்க், பர்வேசிவ் ரிஸ்க் அண்ட் ஸ்பெசிஃபிக் ரிஸ்க். ஸோ அங்கே நடந்த ரிஸ்க் இருக்குல்ல, ரிஸ்க்னா ஒன்றும் இல்லை, எதிர்பார்த்தது நடக்கல, தப்பா ஏதோ நடந்திருக்கு, அந்த ரிஸ்க்கை வந்து எப்படி வந்து ஆடிட்டர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாரு, லாஸ்ட் டைம் வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீட் டு மெயின்டைன் ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசம் த்ரூ அவுட் தி ஆடிட் என்கேஜ்மெண்ட். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண டேட்ல இருந்து எண்டார டேட் வரைக்கும் அங்கே நடக்கிறது எல்லாமே வந்து ஒரு கொஸ்டினிங் மைண்டோடைய கரெக்ட்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடாது, ஒருவேளை தப்பா இருந்தால் என்ன பண்றது அப்படின்ற கொஸ்டினிங் மைண்டோடைய
ஃபுல் டைமாக ஆடிட்டர் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் need to alert for information or other conditions that indicates that a material misstatement may have occurred. Need to alert for information or other conditions that indicates that a material misstatement have occurred. Example, bank application accounting policy the given facts and circumstances. இங்க என்ன சொல்றாங்க? சிம்பிள் தான். அங்க இருக்க வேற இன்ஃபர்மேஷன் வேற கண்டிஷன்ஸ்லாம் பொறுத்து அங்க வேற ஏதாச்சும் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் வந்து இருக்கா அப்படின்றத ஃபைன் பண்றாங்க. ஸோ வந்து இப்போ மேலே பண்ணுறதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்பெசிஃபிக் எம்பசைஸ் should be provided to sustainability of bank financial statement to material statement due to fraud that enables engagement team to consider appropriate response to fraud risk, including engagement pervasive and specific risk. It further enables audit engagement partner to delegate the work to the experienced engagement team member and determine the procedures to be followed when fraud is identified. Further, audit engagement partner may review the need to involve specialists to address the issues relating to fraud. ஜெனரலாக வந்து இப்போ மேலே பார்க்க ப்ரொசீஜர்லாம் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம லைக் எப்படி ஆடிட் பண்ண போகிறோம், அங்கே என்னென்ன ஃப்ராட்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, எப்படி அந்த ஃப்ராட் ரிஸ்க்குள்ளலாம் வந்து ஆடிட் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு. சேம் டைம் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க்கை வந்து எப்படி வந்து டெலிகேட் பண்ணுறோம், யாரும் டெலிகேட் பண்ணுறோம், ஒரு மாதிரி நல்லா ஒரு ப்ரொஃபஷனலாக நல்லா தெரிஞ்ச பர்சனுக்கு அந்த ஒர்க்கு டெலிகேட் பண்ணுறோமா, இல்லை வந்து ஆர்டிகல் அசிஸ்டன்ட் கொடுக்குறோமா, அந்த மாதிரி டிட்டர்மைன் பண்ணி ஃபுல்லாகவே இந்த ஆடிட் பிளான், இந்த பேங்க்குக்கு பண்ணுற ஆடிட் பிளான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இன்கம் ரெகக்னிஷன் பாலிசி.